Find the next term of the series 1, 5, 29. ஸோ இந்த சம்ஸ் பார்க்கும்போது எப்படி இருக்கு? ஒன்றுக்கு அடுத்து 5 வந்திருக்கு. ஓகே, இது கூட ஏதோ கிட்ட வந்திருக்கு, 4 நம்பர் தள்ளி கூட 5 வந்திருக்கு. ஆனால் 29 அப்படின்னு பார்க்கும்போது 5 இல்லை 10 வந்திருக்கணும், இல்லை 20 வந்திருக்கணும். ஆனால் 29 சம்மந்தமே இல்லாமல் வந்திருக்கு. இது எப்படி அப்படின்ற ஒரு சின்ன கன்ஃபியூஷன் வரலாம். இப்போ நம்ம இதை எப்படி சால்வ் பண்ணலான்னு பார்க்கலாம். ஈஸியாகவே நம்ம சால்வ் பண்ணிடலாம். சிம்பிள் லாஜிக் தான். 1 + 0 பண்ணாதான் நமக்கு 1 வந்திருக்கும். 1 ஃபர்ஸ்ட் எப்படி வந்துச்சுன்னு தெரிஞ்சுப்போம். 1 அது கூட 0 பண்ணாதான் 1 வந்திருக்கும். அடுத்து அந்த 5, இந்த 5 எப்படி வந்திருக்கும்னா 2² + 1 பண்ணியிருக்காங்க இங்கே. அப்போ 5 வந்துருமா? 2 2s are 4, 2 ஓட ஸ்கொயர் என்னது 4, 4 + 1 5. இங்கே எப்படி வந்திருக்குது? இங்கே வேணா நீங்கள் பவர் 1 the power 1 அப்படின்னு இருக்குன்னு கூட எடுத்துக்கோங்க. 1 + 0 பண்ணாதான் 1 வந்திருக்கு. இங்கே 0 1 2 3ன்னு வரிசையா போகுது, இங்கேயும் 1 2 3ன்னு வரிசையா போகுது. ஸோ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அதே மாதிரி தான் 29 3³ பண்ணியிருக்காங்க. இங்கே பவர் வேல்யூ சேஞ்ச் ஆகிட்டே இருக்கு, புரியுதா? பவரோட வேல்யூவும் சேஞ்ச் ஆகுது, நம்பரும் சேஞ்ச் ஆகுது. 2 2s are 4 + 1 தான் 5. அதே மாதிரி தான் 3³ பண்ணது 27, 27 + 2 பண்ணியிருக்காங்க 29 வர. ஸோ இப்போ நமக்கு இங்கே வந்துருச்சா 1 1 5 29 நமக்கு லைனாக வருதா? புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். பவர் வேல்யூவும் கூடுது, இங்கே நம்பர்ஸும் இங்கே கூடிட்டே போகுது. அதுதான் இங்கே பண்ணியிருக்காங்க. அடுத்து 3க்கு அப்புறம் என்ன 4, 4 பவர் 4 தான் நம்ம இது பண்ணணும். அது கூட +3, அடுத்து 3 வரிசையாக பண்ணணும். 4 பவர் 4 வந்துட்டு நமக்கு 256ன்னு வரும். 256 + 3 259. ஸோ ஆன்சர் 259. ஸோ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஆன்சர் ஆப்ஷன் டி 259 தான் கரெக்டான ஆன்சர். எப்படின்னு பார்த்துக்கோங்க. பவர் வேல்யூ கூடிட்டே போகுது, இந்த பக்கமும் நம்பரும் கூடிட்டே போகுது. இது கொஞ்சம் பார்க்கறதுக்கு கொஞ்சம் டஃப்பாக தான் இருக்கும், பட் நம்ம புரிஞ்சு போட்டுட்டோம்னா ரொம்பவே ஈஸியாக அதை சால்வ் பண்ணிடலாம். இந்த சம் பாருங்க. இஃப் மல்டிபிள் மீன்ஸ் டிவைட், ப்ளஸ் மீன்ஸ் மைனஸ், minus means multiple and divide means plus, then the value of the certain number கொடுத்துட்டு இதோட வேல்யூ என்ன அப்படின்றத கொஸ்டின்ல கேட்டிருக்காங்க. நம்ம இப்படி பார்த்தோன்னே என்ன பண்ணுவோம், உடனே கொஸ்டின் எழுதி அதை அப்படியே சால்வ் பண்ற மாதிரி போவோம். பட் அப்படி சால்வ் பண்ணக்கூடாது. ஏன்னா இவங்க என்ன கொடுத்துருக்காங்க, சிம்பிள்லாம் மாற்றி கொடுத்துருக்காங்க. ஸோ சிம்பிள்லாம் மாற்றி கொடுத்தா நம்ம அதை ஃபர்ஸ்ட் சேஞ்ச் பண்ணி, இது ஒரிஜினலாக கொடுத்துருக்காங்க. ஆனால் நம்ம அவங்க கொடுத்துருக்கிறதுக்கு சொன்னதுக்கு ஏற்ற மாதிரி மல்டிபிள்னா டிவைட், ப்ளஸ்னா மைனஸ், மைனஸ்னா மல்டிபிள், இந்த மாதிரி சேஞ்ச் பண்ணாதான் நமக்கு கரெக்டான ஆன்சர் வரும். இது எப்படி சேஞ்ச் பண்ண, நம்மளோட சேஞ்ச் வெர்ஷன் எப்படின்னு பார்ப்போம். எப்படி சேஞ்ச் பண்ணி ஃபர்ஸ்ட் எழுதினாதான் நமக்கு கரெக்டானது வரும். 8 மைனஸ் போடக்கூடாது, மைனஸ்னா மல்டிபிள்னு சொல்லியிருக்காங்க, இன்ட்டு 7. டிவைட் போடக்கூடாது, டிவைடுக்கு பதில் ப்ளஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, ப்ளஸ் போட்டு. இப்போ ப்ராக்கெட்குள்ளே இருக்கிறது முடிஞ்சு. மல்டிபிள் மீன்ஸ் டிவைட். 2 ப்ளஸ் மீன்ஸ் மைனஸ், ஸோ -3. இதுதான் கரெக்டானது. இதை தான் நம்ம சால்வ் பண்ணுவோம். இதை நம்ம எடுக்கக்கூடாது, அவங்க வேல்யூலாம் சேஞ்ச் பண்ணி தான் ஆன்சர் போடணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம இந்த இதை கொஸ்டினவே அப்படியே ஆன்சராக போடக்கூடாது, நம்ம சேஞ்ச் பண்ணி தான் போடணும். ஓகே, இப்போ ஆன்சர் பார்க்கலாம். 8 × 7 56. 56 + 4 divide 2 - 3. ஓகே, 56 + 4 60 divide 2 - 3. டிவைட்னா 1 2 is to 30 டைம்ஸ். அப்போ பேலன்ஸ் என்ன இருக்குது, 30 - 3. 30 - 3 27. ஸோ ஆன்சர் ஆப்ஷன் ஏ 27. புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஒரிஜினலாக நம்ம போடக்கூடாது, ஏன்னா அவங்க வந்துட்டு தென் த வேல்யூ ஆஃப் எல்லாத்தையுமே சேஞ்ச் பண்ணிட்டாங்க. மல்டிபிள்னா டிவைடு, ப்ளஸ்னா மைனஸ், மைனஸ்னா மல்டிபிள், டிவைட்னா ப்ளஸ். அப்போ அந்த வேல்யூ என்ன, இதோட வேல்யூ என்ன அப்படின்றது தான் கொஸ்டின். ஸோ நம்ம எல்லாத்தையும் சேஞ்ச் பண்ணி போடும்போது நமக்கான கரெக்ட் ஆன்சர் வந்துட்டு வந்துருச்சு. ஸோ ஆன்சர் ஆப்ஷன் ஏ 27. How many 8s are there in the following sequence which are proceeded by 5 by not immediately followed by 3? ஸோ இந்த மாதிரி கொஸ்டின் நிறைய இடத்துல நம்ம பார்த்துருப்போம். இதில் என்ன சொல்கிறாங்கன்னா, எத்தனை 8 இருக்கு, அந்த 8 வந்துட்டு 5ன்ற நம்பருக்கு நெக்ஸ்ட்ல வரணும், ஆனால் 3க்கு முன்னாடி வரக்கூடாது, ஃப்ரண்ட்ல வரக்கூடாது. இதுதான் வந்துட்டு இங்கே கொஸ்டின். இப்போ இங்கே பாருங்க, ஃபர்ஸ்ட் இதே நமக்கு தெரியும் 5 இருக்கு, 5க்கு அடுத்து வரணும், ஆனால் முன்னாடி 3 இருக்கு, அதுக்கு பின்னாடி 3 இருக்கு, அதனால இது வராது. பட் இமீடியட்லி ஃபாலோடு பை 3. ஸோ இதுக்கு 3க்கு முன்னாடி 8 இருக்கு, அப்போ இந்த இது வராது. இந்த 8ஐ நம்ம எடுத்துக்க கூடாது. புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். 5க்கு அடுத்து வரணும், ஆனால் 3க்கு முன்னாடி வரக்கூடாது. 8க்கு அடுத்து 3 இருக்கக்கூடாது, சிம்பிள். 5க்கு அடுத்து 8 இருக்கணும், ஆனால் 8க்கு அடுத்து 3 இருக்கக்கூடாது, சிம்பிள். இப்போ அடுத்து பார்க்கும்போது 8க்கு அடுத்து 3 இல்லை, அப்போ இந்த 8 நமக்கு வரும். அடுத்து செகண்ட் இருக்கு பாருங்க 8, ஆனால் 5க்கு அடுத்து வரணும். இதை மட்டும் நோட் பண்ணிக்கோங்க. 5க்கு அடுத்து எங்கெல்லாம் 8 இருக்கு, இந்த ஒரு இடத்துல இருக்கு, 3 அதுக்கு பக்கத்தில் இருக்கா அப்படின்றத மட்டும் செக் பண்ணிக்கோங்க. அடுத்து 5க்கு அடுத்து இந்த இடத்துல 8 இருக்கு, அடுத்து ஆனால் 3 இருக்கு, அப்போ இதுவும் வராது. அடுத்து 5க்கு அப்புறம் இங்கே ஒரு 8 இருக்கு, 5க்கு அப்புறம் அடுத்து ஒரு 8 இருக்கு, அவ்வளோதான். ஸோ சிம்பிள். புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். 8 5க்கு அடுத்து 8 இருக்கணும், ஆனால் பக்கத்தில் 3 இருக்கக்கூடாது. இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்படி நம்ம பார்க்கும்போது 1 2 3
4 4 8 வந்து வந்திருக்கு. ஸோ ஆன்சர் ஆப்ஷன் டி 4. இப்போ இந்த சம் பாருங்க A/B 2:3 C/D 4:7 A/D என்ன அப்படின்றத இங்க क्वेश्चनா கேட்டிருக்காங்க. இதை நம்ம ஈஸியாவே சால்வ் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் என்ன பார்ப்போம்னா A ல இருந்து D வரைக்கும் கொடுத்திருக்காங்க. இதை அப்படியே எழுத போறோம். A/B/C/D. ஸோ கொடுத்திருக்கிறத அப்படியே எழுத போறோம். கொடுத்திருக்கிற வேல்யூவும் அதுக்கு ஈக்குவலா சப்ஸ்டிட்யூட் பண்ண போறோம். A/B 2:3. ஸோ 2:3. அடுத்து C/B 4:7. இதை அப்படியே போடாம கீழே போடணும். கீழே இதுக்கு அடுத்து அப்படியே கீழே போடணும் 4:7 அப்படின்னு. இங்கே இதோட வேல்யூ நமக்கு தெரியாது. அதே மாதிரி இங்கேயும் இதோட வேல்யூ தெரியாது. ஏபியோட வேல்யூ கீழே தெரியாது, நமக்கு சிடியோடது மேலே தெரியாது. இப்போ என்ன கேட்குறாங்க, ஏக்கும் டிக்கும் என்ன அப்படின்றத இங்கே கொஸ்டினாக கேட்குறாங்க. இப்படி கொடுத்துட்டாலே நம்ம பக்கத்தில் இருக்கிற நம்பரை போட போகிறோம். ஸோ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். பக்கத்தில் இருக்கிற நம்பரை போட போகிறோம். இப்போ கொஸ்டினில் என்ன கேட்குறாங்க, ஏக்கும் டிக்கும் என்ன. இப்போ 4க்குமே 4 வேல்யூ தெரிஞ்சு ஏக்கும் டிக்கும் என்ன மல்டிபிள் பண்ண போகிறோம். ஸோ 2 4s are 8. D ஓட வேல்யூ 3 7s are 21. ஸோ ஏவும் D ஓட வேல்யூ வந்துட்டு 8,21. ஆன்சர் ஆப்ஷன் ஏ. புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம மல்டிபிள் பண்ணி போட்டோம். இதுக்கு அடுத்து BC ஓட வேல்யூ வேணுனாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். இப்போ B ஓட வேல்யூ என்ன 3 4s are 12. அதே மாதிரி C ஓட வேல்யூ 3 4s are 12. ஸோ ரெண்டுமே சேமாக தான் வந்திருக்கு. இப்போ நமக்கு கொஸ்டினில் என்ன கேட்டிருக்காங்க, ஏவும் டியும் கேட்டனால நம்ம 8:21 அப்படின்னு போட்டோம். புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். If Lambic is written as 835764 and diamond is written as 2635092, then blind is written as. இது வந்துட்டு இந்த கொஸ்டின் பார்க்கும்போதே நமக்கு வந்துட்டு ஆப்போசிட் வேர்டு கொடுக்காம நம்பர்ஸ் வந்துட்டு கொடுத்துருக்காங்க. இது எப்படி சால்வ் பண்ணலான்னு பார்க்கலாம். இது அப்படியே நம்ம எழுதிக்கலாம். ஃபர்ஸ்ட் லாம்பிக்னா இப்போ 835764. அதே மாதிரி பிளைண்ட் டைமண்ட் டைமண்ட்டுக்கு 2635092. ஸோ இது பார்க்கும்போது எந்த ஒரு இதுவுமே பேஸ் பண்ணி வரல. ஏன்னா இப்போ 1 தான் வரணும், ஆனால் 3ன்னு வந்திருக்கு. அந்த மாதிரி வந்துட்டு லெட்டர்ஸ் வந்துட்டு எதுவுமே வந்துட்டு அரேஞ்ச் ஆகி வரல. இது வந்துட்டு நம்ம கன்ஃபியூஸ் தான் ஆகும் வேணாம். இப்போ பிளைண்டுக்கு தானே கொஸ்டின் கேட்குறாங்க. இந்த பிளைண்ட் எழுதிப்போம். ஸோ இந்த பிளைண்ட் எழுதிட்டு அப்படியே கொடுத்துருக்கிறத சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். இப்போ பிக்கு 7ஆ, அப்போ 7 எல்லா இதுலையும் இருக்குது. ஸோ நம்ம அடுத்ததை பார்ப்போம். அடுத்து எல்லுக்கு 8 7 8ம் எல்லா இதுலேயும் இருக்குது. அடுத்து ஐக்கு 6 அண்ட் அடுத்து எண்ணுக்கு 9, டிக்கு 2. ஸோ 7 8 6 9 2ன்றது ஆப்ஷன் ஏல தான் இருக்குது. ஸோ ஆப்ஷன் ஏ தான் கரெக்டானது. எந்த ஃபார்மேட் அப்படின்னு தெரியாமல் இருந்துச்சுன்னா நம்ம கொடுத்துருக்கிற இதை வச்சு நம்ம வந்துட்டு போடலாம். ஆன்சரில் ஆப்ஷனில் கரெக்டாக வருதுன்னா நம்ம கொடுத்துருக்கிறத வச்சு போடலாம். இது வந்துட்டு நமக்கு ஸ்பேஸ் வேல்யூ, ஆப்போசிட் லெட்டர், அதெல்லாம் நமக்கு தேவையே இல்லை. கொடுத்துருக்கிறத வச்சு நம்ம வந்துட்டு ஈஸியாக சப்ஸ்டியூட் பண்ணலாம். அண்ட் இந்த சீரியஸ் ரெகுலராக கண்டினியூ ஆகிக்கிட்டே தான் இருக்கும். ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வேறு ஏதாச்சும் வீடியோஸ் வேணுனாலும் கேளுங்க, கீழே கமெண்ட் பண்ணுங்கள், நான் அப்லோட் பண்ணுறேன். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் அவர் சேனல். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.